வீட்ல நிம்மதியா வாழ முடியாது. அம்மாவை மன்னிச்சிரு மகேஷ். இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து நீ கஷ்டப்பட வேண்டாம். வா மகேஷ், நம்ம வீட்டுக்கு போலாம். நீங்க எப்படி கூப்பிட்டாலும் சரி, இனிமே நான் அங்க வர மாட்டேன். ஆனந்திய மருமகளை ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் வரேன். மகேஷ், எல்லா பதிலும் உனக்கு இப்பவே இங்கேயே கிடைச்சாதான் எங்க கூட வருவியா? அம்மா இவ்வளவு தூரம் வந்து உன்கிட்ட சாரி சொல்றா, அதெல்லாம் பரவாயில்லம்மான்னு ஒரு வார்த்தை கூட நீ சொல்லல. ஆனந்திய மருமகளா ஏத்துக்கிட்டாதான் வருவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிற. அவ்வளவா நாங்க உன்னை ஏமாத்திர போறோம்? நாங்க உன் அப்பா அம்மா மகேஷ், அத முதல்ல மனசுல வச்சுட்டு பேசு. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வா, பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். திரும்ப திரும்ப இதுல பேச ஒண்ணும் இல்ல. நீங்க தேவையில்லாம என்ன கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்க ட்ரை பண்ணாதீங்க. அது இனிமே ஒர்க் அவுட் ஆகாது. என் டேர்ம்ஸ்க்கு நீங்க ஓகே சொல்லுங்க, நான் உங்க கூட வரேன். முடியாதுன்னா இனிமே என்ன தேடி இங்க வராதீங்க. வந்தாலும் இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். வேற ஒரு ஹாஸ்டலுக்கு போயிடுவேன். நில்லு மகேஷ். ஆனந்தியை நான் மருமகளா ஏத்துக்கிட்டா இப்பவே எதுவும் பேசாம நீ என் கூட வந்துருவியா? அதான் உங்க ஸ்டேட்டஸ்க்கு அவமானமா இருக்கே. நீங்க ஏன் ஏத்துக்க போறீங்க? நான் ஏத்துக்கிறேன். ஆனந்தியை என் வீட்டு மருமகளா நான் ஏத்துக்கிறேன். அவ ஏழைதான், ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு. என் புள்ள நீயே என்னை விட்டு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் யார் என்ன சொன்னா எனக்கு என்ன? நீ இல்லாம இந்த ஸ்டேட்டஸ் பணம்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? உன் நிம்மதி சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அதனால ஆனந்தியை என் வீட்டு மருமகளா நான் ஏத்துக்கிறேன். மோகம், are you serious? சத்தியமா சொல்றேன், ஆனந்தி தான் என் வீட்டு மருமக. போதுமா? Thank you mom, thank you so much. நீங்க இவ்வளவு சீக்கிரம் கன்வின்ஸ் ஆவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ, love you mom, love you so much. சரி, இப்ப போலாமா? few seconds mom, உடனே கிளம்பி வந்துடுறேன். மாம், இந்த ரூம் உங்களுக்கு செட் ஆகாது, நீங்க கீழே போய் வெயிட் பண்ணுங்க. நான் few secondsல வந்துடுறேன். சரி. போங்க டாட். சீக்கிரம். எஸ் எஸ். பார்வதி, நீ ஏதோ சாரி தான் கேட்க போறேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மகேஷ் ஆனந்தி விஷயத்துல நீ இவ்வளவு சீக்கிரம் கன்வின்ஸ் ஆவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மகேஷ்காக தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவனை மிஞ்சி என் வாழ்க்கையில வேற எதுவுமே பெரிய விஷயம் இல்ல. ஆனந்தி, ஒரு நிமிஷம் இரு. முழம் எவ்வளவுமா? முழம் 30 ரூபாப்பா. 3 முழம் கொடுங்க. யாருக்குப்பா? அந்த பொண்ணுக்கா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? கண்ணெல்லாம் உண்மையிலையும் முகமெல்லாம் வெக்கமா இருக்கே, பின்ன நீயா தான் இருக்கணும். இந்தாப்பா. தம்பி, இந்த மல்லிப்பூவோட இந்த ரோசா பூவையும் அந்த பொண்ணுக்கு வச்சு விடு. இது எவ்வளவுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா, கொண்டு போப்பா. கொடுங்க. இல்ல, பூக்காரம்மா என்னதான் வைக்க சொன்னாங்க? பூக்காரம்மா சொன்னாங்களா இல்ல பூக்காரம்மா பேரை சொல்லி நீங்க சொல்றீங்களா? இல்ல, சத்தியமா அவங்க தான் சொன்னாங்க. நீ வேணா கேட்டு பாரு. அவங்கள எதுக்கு நான் கேட்கணும்? உரிமையா நான் தான் வச்சு விடணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல வேண்டியதானே? சரியான பெட்ரூமாஸ் லைட்டியா நீ? அது டியூப் லைட் இல்ல. ரொம்ப முக்கியம்.
வச்சு விடுங்க. யாரு? மகேஷ் சார் தான் ஃபோன் பண்ணுறார். ஒரு நிமிஷம் அமைதியார். சார் இந்த வந்துட்டுருக்கேன் சார். ஒரு 20 நிமிஷத்துல அங்கே இருப்பேன். அன்பு 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 ரிலாக்ஸ். நான் இப்போ ஃபோன் பண்ணதே நீ லாட்ஜுக்கு வர வேண்டாம்னு சொல்றதுக்காக தான். ஏன் சார், என்னாச்சு? நான் லாட்ஜை வெக்கேட் பண்ண போறேன். வெக்கேட் பண்ண போறீங்களா சார்? ஏதாவது பிரச்சனையா சார்? சார் இப்போ எங்கே இருக்கீங்க? அட்வான்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் சார் இருக்கு, எதுவும் பாக்கி இல்லையே. அன்பு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வீட்டுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். சூப்பர் சார், நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. நான் நல்ல முடிவெடுக்கிறதுக்கு காரணம் என் அம்மா தான். என்ன சார் சொல்றீங்க? அம்மாவா? கால் பண்ணி பேசுனாங்களா? நோ, நேர்லயே வந்தாங்க, என்கிட்ட சாரி சொன்னாங்க. அதையும் தாண்டி நிறைய பேசினாங்க. அதையெல்லாம் இப்போவே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் சர்ப்ரைஸ் ஸ்பாயில் ஆயிடும். நாளைக்கு நீயே தெரிஞ்சுப்ப. என்ன சார் சர்ப்ரைஸ்? புரியலையே. நாளைக்கு கம்பெனிக்கு வா, அங்க உன்னோட எல்லா டவுட்டுக்கும் பதில் கிடைக்கும். எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு உன்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணல. அந்த மகேஷ் இனிமே கிடையாது. பயங்கர ஜாலியான மகேஷ் தான் இனிமே பார்க்க போற. என் லைஃப்ல இனிமே ஹாப்பி மொமெண்ட்ஸ் தான் நடக்க போகுது. இது எல்லாமே உன்னால தான் அன்பு. மோர் தென் எ ஃப்ரெண்ட், நீ எனக்கு ஒரு பிரதர் மாதிரி இருக்க. எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்க. உன்கிட்ட நான் எப்படி ஷேர் பண்ணிக்காம இருக்க முடியும்? பட் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கட்டுமே நினைக்கிறேன். அதான் கிளம்பும் போது கால் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் அன்பு. அன்பு, ஆர் யூ தேர்? ஆம், இருக்கேன் சார். எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கேன். சரி சார், நீங்கள் கிளம்புங்க. ரூம் வாடகைலாம் அட்வான்ஸில் கழிச்சுக்கலாம். நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டாம் சார். ஓகே அன்பு, நாளைக்கு கம்பெனியில் மீட் பண்ணலாம்.